41ാவது ശ്ലോകം. കഥം ദേയാ മയാ പുത്രീ തസ്മൈ ച അതിവരായ ച ഉടജേ നിയതം വാസോ യസ്യ നിത്യം മനോഹരേ. திருமணப்பிராயம் முடிஞ்சு போன அந்த விருத்தனுக்கு நான் என்னோட புத்திரியை எப்படி திருமணம் பண்ணி கொடுப்பேன்? அழகா இருக்கிற என்னோட புத்திரி நீ திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லறியே, அந்த முனி எப்ப பாரு அந்த வனத்துல புல்குடில் அல்லவோ வாழ்ந்துட்டு இருக்கிறது, நீ இருக்கிறதாக்கட்டும் பெரிய ராஜ கொட்டாரத்திலே அல்லவோ வாழ்ந்துட்டு இருக்காய், சுகத்துல ஜீவிச்ச உனக்கு எப்படி அங்க போய் ஜீவிக்கிறதுக்கு சாதிக்கும்? 42வது ஸ்லோகம். கதம் அம்புஜபத்ராட்சி கதம் அம்புஜபத்ராட்சி கல்பனீயோ மயா தவ மரணம் மே வரம் பிராப்தம் சைனிகானாம் ததைவஜ. தாமர கண்கள் இருக்கிறவளே, உன்னோட கண் எவ்வளோ அழகு. அந்த வனத்துல இருக்கிற வனவாசியோடு கூடிட்டு புல்குடில்ல வாழறதுக்கு ஒன்ன நான் எப்படி அனுமதிப்பேன்? அதை விட நல்லது எனக்கும் இந்த சைனிகர்களுக்கும் எல்லாம் மரணம் சம்பவிக்கிறது தான். அந்த மாமுனி சபிச்சா சபிச்சுக்கட்டும், நாங்கள் எல்லாம் இறந்து போனா பக்கட்டும், ஒன்ன நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். 43வது ஸ்லோகம். நதே பிரதானமந்தாயா ரோஜதே பிகபாஷினி பவிதவ்யம் பவத்யேவ தைரியம் நைவ த்யஜாம்யஹம். குயில் மாதிரி பேசுறவளே, உன்னோட வாக்கு என்ன அளவுக்கு இனிமையாயிருக்கு. உன்னை அந்த குருடனுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. வரது வரட்டும், நான் தைரியமா இருப்பேன், தைரியத்தை கைவிட மாட்டேன், உன்னை திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. 44வது ஸ்லோகம். சுஸ்திராபவ சுஸ்ரோணி நதாஸ்யேந்தாய கர்ஹிஜித் ராஜ்யம் திஷ்டது வாயாது தேஹோயம் ச ததைவமே. அழகி, தைரியமாயிரு, ஒரு விதத்திலையும் ஒன்ன நான் அவனுக்கு அந்த கண்ணு காணாதவனுக்கு கொடுக்க மாட்டேன். ராஜ்யம் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இல்லாம போட்டும். அதே மாதிரி என்னோட இந்த சரீரமும் இருக்கட்டும், இல்லைன்னா இல்லாம போட்டும். அதை பத்தி எனக்கு கவலை ஒன்றும் இல்லை. என்ன ஆனாலும் சரி, ஒன்ன அந்த படுவிருத்தனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிற பிரச்சனம் இல்லை. 45வது ஸ்லோகம். நத்வாம் தாஸ்யாம்யஹம் தஸ்மை நேத்ரஹீனாய பாலிகே சுகன்யாதம் ததா பிராஹ ஸ்ருத்வா தத்வஜனம் பிது. பொண்ணே, ஒன்ன நான் அந்த கண்ணில்லாதவனுக்கு கொடுக்க மாட்டேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொன்னார் அப்பா. சுகன்யை அப்போது அப்பா சொன்னதை கேட்டுட்டு அப்பா கிட்ட இப்படி சொன்னான். 46வது ஸ்லோகம். ரெண்டாவது லைன்ல இருந்தாக்கும் சுகன்யை அவ அப்பா கிட்ட பேசுறா. பிரசன்னவதனாதீவ ஸ்நேகயுக்தமிதம் வஜ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான முகத்தோடு கூடிட்டு பாசத்தோடு கூடிட்டு சுகன்யை இப்படி அவ அப்பா கிட்ட சொன்னா. சுகன்யை என்ன சொல்லறா அப்படிங்கிறத சுகன்யை சொல்லறா மாதிரியே இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால சுகன்யோவாஜா சுகன்யஹா உவாச்ச. நமே சிந்தா பிதக்கார்யா தேஹி மாம் முனையேதுனா. தேஹி மாம் முனையே அதுனா. அப்பா, என்ன சம்பந்திச்சு சங்கடப்படாதங்கோ, என்ன உடனடியா அந்த முனிக்கு கொடுங்கோ, கன்யாதானம் பண்ணி கொடுங்கோ, இங்க இருக்கிற ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகட்டும். 47வது ஸ்லோகம். சுகம் பவது சர்வேஷாம் லோகானாமல் கிருதேனஹி சேவயிஷ்யாமி சந்துஷ்டா பதிம் பரமபாவனம். என்னால
എല്ലാ உயிரினங்களுக்கும் சுகமுண்டாகட்டும். பரம பவித்ரனாயிருக்கிற அந்த மாமுனிய திருமணம் பண்ணிண்டு அவரை கணவராயிட்டு ஸ்வீகரிச்சுண்டு அப்படி இருக்கிற அந்த கணவரை நான் ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு சேவிச்சுக்கிறேன். 48வது ஸ்லோகம். பக்தியா பரமயாஜாபிவிருத்தம் ச விஜனே வனே சதீ தர்மபராஜாஹம் சரிஷ்யாமி சுசம்மதம். பக்தியா பரமயா ச அபிவிருத்தம் ச விஜனே வனே சதீ தர்மபரா ச அஹம் சரிஷ்யாமி சுசம்மதம். விஜனமான வனத்தில் வாழ்ந்துட்டு விருத்தனான அவரை அதீவ பக்தியோடு கூட்டிட்டு நான் சேவிக்கிறேன். எல்லாரும் புகழ்த்தி ஸ்துதிக்கிற அளவுக்கு நான் சதீ தர்மத்தை அனுஷ்டிக்கிறேன். 49வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சுகன்யை அவ அப்பா கிட்ட சொல்லறதும், அதுக்கப்புறம் 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுமாக்கும். 49வது ஸ்லோகம். நபோகே சாஸ்தி மே தாதா சொஸ்தம் சித்தம் மமானக. ந போக இச்சா அஸ்தி மே தாதா சொஸ்தம் சித்தம் மம அனகா. அப்பா எனக்கு இப்போ அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்கிரகங்கள் ஒன்றும் இல்லை. என்னோட மனசு இப்போ சொஸ்தமாக்கும். நீங்கள் அதை நினைச்சு சங்கடப்பட்டுக்கண்டா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். தத் ஸ்ருத்வா தது ஸ்ருத்வா தத் ஸ்ருத்வா பாஷிதம் தஸ்யா மந்திரினோ விஸ்மயம் கதா. புத்திரியோடு அந்த பேச்சை கேட்டுட்டு ராஜாவோடு புத்திரியோடு பேச்சை கேட்டுட்டு அங்க கூடி நிற்கிற மந்திரிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டா அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றார். 50வது ஸ்லோகம். ராஜாஜ பரம பிரீதோ ஜகாம முனி சந்நிதௌ கத்வா பிரணம்ய சிரசா தமுவாஜ தபோதனம். ராஜா ரொம்ப குஷியோடு கூடிட்டு முனியோடு சந்நிதிக்கு போனார். புத்திரி ரொம்ப திருடமாயிட்டு சந்தோஷமாயிட்டு அக்கம் சொன்னது. அதனால ராஜாவும் இப்போ சந்தோஷமாயிட்டார். அவர் முனியோடு முன்னால போய் நின்னார். அங்க போய் தலைய குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அவரு அந்த முனிகிட்ட இப்படி சொன்னார். 51வது ஸ்லோகம். ஸ்வாமின் கிருஹாண புத்ரி மே சேவார்த்தம் விதிவத் விபோ இத்யுக்த்வா சௌததௌ புத்ரீம் விவாஹ விதினா நிருபா. விபோ சுவாமி, என்னோட புத்திரிய நீங்கள் ஸ்வீகரிச்சுக்குங்க, விதிப்படி நான் உங்களுக்கு கன்னியாதானம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவரோட புத்திரிய விதிப்படி ராஜாவுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார், கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 52வது ஸ்லோகம். பிரதிகிருஹ்ய முனி கன்யாம் பிரசன்னோ பார்கவோ பவத் பாரிபர்ஹம் ந ஜக்ராஹ தீயமானம் நிருபேணஹ. கன்யகைய கிடைச்சதுல பார்கவ முனி குஷியாயி தீர்ந்தார். ராஜா கொடுத்த பலவிதமான கிஃப்ட் பொருள்களை ஒன்றும் அவர் സ്വീകരിച്ചുകളെ. സ്വർണങ്ങളും രത്ന വൈഡൂര്യങ്ങളും ഒന്നും അവര് സ്വീകരിക്കலை. പുത്രിയെ மட்டும்தான் സ്വീകരിച്ചാர். 53வது ശ്ലോകം. കന്യാമേവാഗ്രഹീത് കാമം പരിചര്യാർത്ഥമാത്മനാ പ്രസന്നേസ്മിൻ മുനൗ ജാതം സൈനികാനാം സുഖം തദാ.
அந்த மாமுனி அவரோடு பரிசரணத்துக்காயிட்டு அந்த ராஜாவோட புத்திரியை மட்டும்தான் സ്വീകരിച്ചാர். கன்னிகையை സ്വീകരിച്ച് முனி குஷியானோன அங்க எல்லா சைனிகர்களுக்கும் சுகம் உண்டாச்சு. அதாவது அவளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் மலமூத்திர விசர்ஜனம் நடத்துறதுக்கு சாதிச்சது. ஸ்தம்பனாவஸ்தை மாறித்து, சரீரத்துக்குள்ள இருக்கிற ஸ்தம்பனாவஸ்தை. 14வது ஸ்லோகம். ராஜ்ஞஸ்ச வரமாஹ்லாதா சம்ஜாதஸ்தச்சனாதவே தத்வா புத்ரீம் யதா ராஜா கமனாய கிரகம் பிரதி. அந்த நொடியிலேயே ராஜாவுக்கும் சந்தோஷம் உண்டாச்சு. அப்படி புத்திரிய முனிக்கு கொடுத்துட்டு ராஜா அவரோட ராஜதானிக்கு திரும்பி போறதுக்கு தீர்மானம் பண்ணினார். 55வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறத அழகியான அவரோட புத்திரி ராஜா கிட்ட இப்படி சொன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புத்திரி என்ன சொன்னா அப்படிங்கிறது 2வது லைன்ல தொடங்குறது. 55வது ஸ்லோகம். மதிம் சகார தன்வங்கி ததோவாஜ நிருபம் சுதா. ராஜா அவரோடு ராஜ கொட்டாரத்துக்கு திரும்பி போறதுக்கு தீர்மானம் பண்ணினோன அழகியா இருக்கிற அவரோட புத்திரி ராஜா கிட்ட இப்படி சொன்னா. சுகன்யோ வாஜா, புத்திரி சொல்றதாயிட்டே இங்க சொல்லப்படுறது. கிருஹாணமேவா சாம்சி பூஷணானி ஜமே பிதா. அப்பா, என்னோட இந்த வஸ்திரங்களும் ஆபரணங்களும் நான் போட்டுட்டு வந்தேனே, இத கூடியும் நீங்கள் கொண்டு போயிடுங்கோ. என்னோட கணவர் எந்த ஒரு தனமும் வேண்டாம் அல்லவோ சொன்னது. அப்படி இருக்கிறத நான் என்னோட சரீரத்துல போட்டுண்டு வந்த இந்த ஆபரணங்களும் எனக்கு வேண்டாம், இந்த வஸ்திரங்களும் எனக்கு வேண்டாம். இதையும் நீங்கள் திரும்ப கொண்டு வைக்குங்கோ. 56வது ஸ்லோகம். வல்கலம் பரிதானாய பிரயச்சாதினமுத்தமம் வேஷம் து முனிபத்னீனாம் கிருத்வா தபசி சேவனம். எனக்கு உடுத்திக்கிறதுக்கு இந்த வனத்துல இருக்கிற மர உரி போரும், நல்ல மான்தோல் போரும், அதெல்லாம் போரும், எனக்கு அதை தந்தா போரும். முனி பத்னிகளோட வேஷத்தை தரிச்சுட்டு தபசுல முழுகி பர்த்ரு சுஷ்ரூஷை பண்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். 57வது ஸ்லோகம். கரிஷ்யாமி ததா தாதா யதா தே கீர்த்திரச்சுதா பவிஷ்யதி புவ பிருஷ்டே ததா ஸ்வர்கே ரசாதலே. இப்படி பர்த்ரு சுஷ்ரூஷை நான் நன்னா பண்ணுவேன் அப்பா. அதனால உங்களோட கீர்த்தி இந்த பூமியிலையும் பாதாளத்திலையும் சொர்க்கத்திலையும் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். உங்களோடு புத்திரியாக்கும் நான் அப்படின்னு இந்த உலகம் புகழ்த்தி பாடும். பர்த்ரு சுஷ்ரூஷை நன்னா பண்ணி ரொம்ப சந்தோஷத்தோடு கூடி கணவரை சேவிச்சவளோடு அப்பாவாக்கும் நீங்கள் அப்படின்னும் இந்த உலகத்துக்கு புகழ் உண்டாக்கி கொடுப்பேன். 58வது ஸ்லோகம். பரலோக சுகாயாஹம் சரிஷ்யாமி திவானிஷம் தத்வாந்தாய விருத்தாய சுந்தரீம் யுவதீம் துமாம். பரலோக சௌக்கியத்துக்காயிட்டு நான் ராவும் பகலும் முயற்சி பண்ணுவேன். கண்ணு காணாத்த விருத்தனான ஒருத்தருக்கு அழகியான யுவதியான என்ன கொடுத்ததினால. 59வது ஸ்லோகம். சிந்தா த்வயான கர்த்தவ்யா சீலநாச சமுல்பவா அருந்ததி வசிஷ்டஸ்ய தர்மபத்னி யதா புவி. என்னோட கேரக்டர் நசிக்குமா அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். வசிஷ்ட பத்னியான அருந்ததிய மாதிரி நான் இந்த பூமியில வாழ்வேன். 60வது ஸ்லோகம். ததைவாஹம் பவிஷ்யாமி நாத்ர கார்யா விசாரணா அனசூயா யதா சாத்வி பார்யாத்ரே பிரதிதா புவி.
வசிஷ்ட பத்னியான அருந்ததிய மாதிரி நான் இந்த பூமியில வாழ்ந்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதங்கோம் என்ன நினைச்சு. அத்ரியோடு பத்னியான அனசூயாதேவி சாத்வியாக்கும். எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கா அனசூயாதேவி, அந்த அனசூயாதேவிய மாதிரி இந்த பூமியில நான் புகழ் உண்டாக்குவேன். 61வது ஸ்லோகம். ததேவாஹம் பவிஷ்யாமி ததா ஏவ அகம். பவிஷ்யாமி அதே மாதிரியே நானும் இந்த பூமியில புகழ் உண்டாக்குவேன். ததைவாஹம் பவிஷ்யாமி புத்ரி கீர்த்திகரி தவ சுகன்யாவஜனம் ஸ்ருத்வா ராஜா பரமதர்மவேத். உங்களோட கீர்த்திய நான் நாளுக்கு நாள் ஜாஸ்தி பண்ணிட்டு வசிச்சுக்கிறேன். சுகன்யோடு வாக்க கேட்டுண்டு பரம தர்மஜனாயிருக்கிற ராஜா என்ன பண்ணினார்? 62வது ஸ்லோகம். தத்வா அஜினம் ருரோதாசு வீட்சியதாம் சாருஹாசினே. त्यक्त्वा பூஷணவாசாம்சே முனிவேஷதராம் சுதாம். ராஜா அவளுக்கு வல்கலத்தை கொடுத்தார். வஸ்திர ஆபரணங்கள் எல்லாம் அவுத்து வச்சு முனியோடு வேஷத்தை, முனிபத்னியோடு வேஷத்தை தரிச்சுட்டு இருக்கிற அழகா இருக்கிற புத்திரிய பார்த்து ராஜாக்கு சங்கடம் வந்து ரொம்ப நேரத்துக்கு அழுதார். அவரு பொட்டி பொட்டி அழுதார். அவருக்கு சங்கடம் தாங்க முடியலை. 63வது ஸ்லோகம். விவர்ணவதனோ பூத்வா ஸ்திதஸ்தத்ரைவ பார்த்திவா ராஜ்ஞ சர்வா சுதாம் திருஷ்ட்வா வல்கலாஜின தாரிணே. முகமெல்லாம் இப்படி அஷ்டகோணல் ஆகி போச்சு ராஜாவுக்கு. அப்படி கொஞ்ச நேரம் அப்படி அங்க நின்னார். அதுக்கப்புறம் ராஜ்ஞிகள் எல்லாம், அந்த ராஜாவோடு 4000 மனைவிகள் உண்டே, அவளெல்லாம் அந்த புத்திரிய பார்த்தா. வல்கலத்தையும் அதே மாதிரி மரபுரியும் தரிச்சுட்டு இருக்கிற அந்த புத்திரிய அவளெல்லாம் பார்த்துட்டு 64வது ஸ்லோகம். ருருதோர்பிருஷோகார்த்தா வேபமானா இவாபவன் தாமாவ்ருத்ய மஹீபாலோ மந்திரிபி பரிவாரிதா. யயௌ ஸ்வநகரம் ராஜன் முக்த்வா புத்ரீம் சுஜார்பிதாம். ரொம்ப ரொம்ப துக்கத்தோடு கூடிட்டு சங்கடப்பட்டுண்டு வாக்குகள் எல்லாம் நெடுங்கிண்டு கைகாலுகள் எல்லாம் வறச்சுன்னு இருக்கிறவாள மாதிரி எல்லாரும் ஆயிட்டிருந்தா. ராஜா புத்திரிட்ட யாத்திரை அனுமதி கேட்டுண்டு சங்கடத்தோடு கூடிட்டு அந்த முனிக்கு புத்திரிய கன்யாதானம் பண்ணி கொடுத்துட்டு அந்த மந்திரிகள் சூழ்ந்து நிற்க பரிவார சமேதனாயிட்டு ராஜா அவரோடு ராஜ கொட்டாரத்துக்கு திரும்பி போனார். புத்திரியாக்குமானா ரொம்ப குஷியோடு கூடிட்டு அந்த மாமுனியை சேவிச்சுண்டு அந்த வனத்துல வாழறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தொடங்கினான். இப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிவடைகிறது.